போறேன். Amen. We read Abraham. ஆபிரகாமை குறித்து நாம் படித்திருக்கிறோம். Abraham fell prostrate before God of mercy. ஆபிரகாம் இரக்கத்தின் தேவனுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழுவதை நாம் பார்க்கிறோம். Like Hezekiah. எசேக்கியாவை போல He did not fall prostrate before the enemy. எதிரியின் கால்களிலே அவர் விழவில்லை. எதிரிக்கிட்ட எனக்கு இரக்கம் கொடுங்கன்னு சொல்லி எசேக்கியா மாதிரி ஆபிரகாம் விழலங்க. Like Hezekiah, Abraham did not fall at the feet of man. ஆபிரகாம் எங்க விழுந்தாங்க? Where did Abraham fell? ஆபிரகாம் ஆண்டவர் பாதத்தில் முகங்குப்புற விழுந்தான். Abraham fell prostrate at the feet of God. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம். Genesis chapter 17. 3ஆம் வசனம். Verse 3. ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்தான். Abraham fell face down. Hallelujah. Amen. When Abraham was 99-year-old. ஆபிரகாம் 99 வயதான பொழுது. Amen. He fell face down. அவர் முன்பாக அவர் சாஷ்டாங்கமாக விழுந்து. When he fell face down. அவர் தேவனுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்த பொழுது. The Lord appeared to him again. வேதம் சொல்கிறது தேவன் மறுபடியுமாக அவனுக்கு தரிசனமாகி. And God said, I am God all powerful. அவனுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்கிறார். Somebody say God all powerful. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். சொல்லுங்க சர்வ வல்ல தேவன் சொல்லுங்க. I am God all powerful. சத்தமா சொல்லுங்க சர்வ வல்ல தேவன். I am God all powerful. Listen. கவனியுங்கள். When you fall prostrate before God. தேவனுக்கு முன்பாக நீங்கள் சாஷ்டாங்கமாக விழும் பொழுது. When you fall face down. உங்களுடைய முகம் குப்புற நீங்கள் தேவனுக்கு முன்பாக விழும் பொழுது. God will never hide his face. தேவன் ஒருபொழுதும் தன்னுடைய முகத்தை அவர் மறைக்க மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஆண்டவர் பாதத்தில் முகங்குப்புற விழுந்தா. When we fall prostrate face down, ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாருங்க? What will not God do? தன் முகத்தை ஒருபோதும் ஒரு நாளும் never hide his face. மறைக்கவே மாட்டார். Never hide his face. கரங்களை நல்லா தட்டுங்களே. நல்லா தட்டுங்களே. Hallelujah. The Lord appeared to Abraham. ஆபிரகாமுக்கு தரிசனமாகி. You know, the Lord appeared to Hagar. ஆகாருக்கும் கூட கர்த்தர் தரிசனமானார். Hagar fell face down. ஆகார் இப்படியாக முகம் குப்புற தேவனுடைய பாதத்தில் விழுந்த பொழுது ஆகாருக்கு என்ன நடந்தது? She was in the wilderness. அவள் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். Forsaken by people. எல்லோராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே. Forsaken by her own husband. அவளுடைய சொந்த கணவனால் கைவிடப்பட்டு. No one beside her. யாரும் அவளோடு கூட நிற்காமல். Somebody lonely here. இந்த இடத்தில் யாராவது தனிமையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால். You say I am so lonely. ஒரு நீங்க சொல்லலாம் நான் தனிமையில வாடுகிறேன். No one understands me. யாருமே என்னை புரிந்து கொள்ளவில்லை. You are like a Hagar situation. ஆகாரை போன்ற ஒரு சூழ்நிலை தான் எனக்கும் இருக்கிறது. She was in the desert, she was in the wilderness. அவள் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். She was so thirsty, so hungry. அவள் பசியோடும் தாகத்தோடும் அந்த இடத்திலே இருக்கிறாள். No இருக்கிறாள். one beside her. யாருமே அவளோடு கூட இல்லை. No one to comfort her. யாருமே அவளுக்கு வந்து ஆறுதல் சொல்லவில்லை. No one to assure her. அவளுக்கு எந்த உத்தரவாதத்தையும் யாரும் வந்து கொடுக்கவில்லை. Hagar, be strong. ஆகாரே நீ திடன் கொள். I will be with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I will be a pillar of support. நான் உனக்கு ஒரு வேண்டுகிற அந்த உதவியை செய்கிறேன். She was hungry. அப்படி ஒரு தாகத்தோடு பசியோடு கூட இருக்கிறாள். இருக்கிறாள். More than Hagar. ஆகாரை பார்க்கிலும் she can somehow manage. அவளால் எப்படியோ அதை சரி செய்ய முடியும். No water she can manage. தண்ணி இல்லனாலும் அவளால் அதை சரி செய்ய முடியும். No food she can manage. ஒருவேளை அவளுக்கு ஆகாரம் கிடைக்கவில்லை என்றாலும் அவளால் அதை மேனேஜ் செய்ய முடியும். Live like that. அப்படியாக அவளால் வாழ்ந்திருக்க முடியும். No problem without water. தண்ணி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. No problem without food. உணவு இல்லை என்றாலும் பரவாயில்லை. But what about the child? ஆனால் அந்த சிறு குழந்தையை எண்ணி பாருங்கள். The little tender baby. அந்த சிறு குழந்தை பச்சிளம் குழந்தை. The baby cannot react. அந்த குழந்தையால் எதுவும் வெளியே சொல்ல முடியாது. The baby cannot express. அதை வெளியே காட்டிக் கொள்ள முடியாது. The baby was so hungry. அந்த குழந்தை பசியோடு கூட இருந்தது. She was unable to feed. அந்த குழந்தைக்கு போஷிக்க அவளால் முடியவில்லை. Because she had not eaten anything. ஏனென்றால் அவளும் எந்த உணவையும் அந்த இடத்தில் உண்டிருக்கவில்லை. She was in such a desperate situation. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சூழ்நிலையிலே அவள் இருந்தாள். She fell face down. ஆனால் அவள் முகம் குப்புற விழுந்த பொழுது in the wilderness. அந்த வனாந்தரத்திலே my Bible says என்னுடைய வேதம் சொல்கிறது. my God appeared to her. தேவன் அந்த இடத்திலே அவளுக்கு தரிசனமானார். Give God glory. Amen. The same God அதே தேவன் appeared to Abraham. ஆபிரகாமுக்கு காட்சியளித்தார். He said, I am God Almighty. அவர் தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்கிறார். I am God Almighty. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். So God introduced himself to Abraham. ஆகவே ஆபிரகாமுக்கு தான் யார் என்பதை அந்த இடத்தில் தேவன் வெளிப்படுத்துகிறார். This is my prayer. இது என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. Even as you are here. நீங்கள் இந்த இடத்தில் இருக்கும் பொழுது கூட listening to this word. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே if you don't know who Jesus
is. இயேசு யார் என்று ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் Here is இருப்பீர்கள் என்றால் Jesus. இங்கே இயேசு He is இருக்கிறார். appearing to you. உங்களுக்கு அவர் தரிசனமாகிறார். He is revealing himself. அவர் யார் என்பதை உங்களுக்கு He is தரிசனமாக introducing காண்பிக்கிறார். himself. அவர் யார் என்பதை உங்களுக்கு He is காண்பிக்கிறார். saying to you, child, உன்னை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, don't run from pillar to post. நீ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அலைந்து திரிய வேண்டிய Don't அவசியம் இல்லை. plead for man's mercy. மனிதனுடைய இரக்கத்தை வேண்டி போக வேண்டிய அவசியம் இல்லை. Don't yield to the threat of the enemy. எதிரியின் அச்சுறுத்தலுக்கு பின்பாக நீ பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் இதோ இருக்கிறேன். Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவன். God Hallelujah. Almighty. சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லவர். Hallelujah. சொல்லுங்க சர்வ வல்லவர். சர்வ வல்லவர். சத்தமா சொல்லுங்க சர்வ வல்லவர். சர்வ வல்லவர். God Almighty means சர்வ வல்லமையுள்ள தேவன் you என்றால் know El Shaddai. எல் ஷடாய். Amen. சத்தமா சொல்லுங்க El Shaddai. எல் ஷடாய். El Shaddai. எல் ஷடாய். Amen. El Shaddai means எல் ஷடாய் என்று நாம் சொல்லும் பொழுது El is God. எல் என்று சொல்லும்போது அது தேவனை குறிக்கிறது. El Sa S-A is எஸ் சா என்று சொல்லும் பொழுது யார் என்பதை குறிக்கிறது. El is God. எல் என்று என்பது தேவன். S-A is who? எஸ்ஏ என்பது யார் அவர். El Sa De is sufficient. தே என்று சொல்லும் பொழுது போதுமானவர் என்று சொல்லப்படுகிறது. God who is sufficient. எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் போதுமானவர் என்று சொல்லப்படுகிறது. Amen. God says to Abraham, ஆபிரகாமை பார்த்து தேவன் I am சொல்கிறார், God Almighty. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். I am sufficient. நான் உனக்கு போதுமானவராக இருக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அவர் உனக்கு போதும்னு சொல்லுங்க. Say he is enough for you. El Shaddai அவர் உனக்கு El போதுமானவராக Shaddai is இருக்கிறார். enough for you. கரங்களை நல்ல தட்டி கர்த்தரை மயப்படுத்துவோமா? God all sufficient. தேவன் எல்லாவற்றுக்கும் அவரே போதுமானவராக இருக்கிறார். Shada to shed. ஷடா என்று சொல்லும் பொழுது தன்னை கொடுப்பது. El Shaddai எல் ஷடா என்று சொல்லும் is பொழுது to shed, கொடுப்பது, to pour out. தண்ணியை ஊற்றுகிறது. Amen. I am the God நானே தேவனாக who இருக்கிறேன். pours out my blessings. என்னுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் ஊற்றுகிறேன். If you fall prostrate before me, நீ எனக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழும் பொழுது, சாஷ்டாங்கமாய் விழும் பொழுது, if you fall prostrate before me, ஆண்டவர் சொல்லுகிறார், the Lord says, நான் என்னையே ஊற்றுவேன். I will pour out myself. நான் என்னையே I will ஊற்றுவேன். pour out myself. அவ்வளவு சீரியஸா இருக்கிறீங்க? Why are you so serious? சந்தோஷமா இருங்களேன். Be happy. ஆமென். கொஞ்சம் சிரிங்களேன். Give a ஆமென். smile. பாருங்க மனுஷனுக்கு சோதனை எப்பவும் வரலாங்க. All of us we face problems, எசேக்கியா மாதிரி challenges. நம்ம தப்பா நினைக்க கூடாது. Just like this king Hezekiah, we should not mistake. என் பெருமையை சாமி சுக்குநூறா உடைச்சாரு. God broke my pride into pieces. எனக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நான் பார்க்ல வாக்கிங் போவேன். I used to go for walking I in have the shared park. with you many times. இத நான் अनेक நேரம் உங்களிடத்துல பகிர்ந்திருக்கேன். Many are walking. என்னோட கூட நிறைய பேர் நடைபயிற்சி செய்வார்கள். Many will walk very fast. अनेक பேர் ரொம்ப வேகமா நடப்பாங்க. Some very slow. சில பேர் ரொம்ப மெதுவா நடப்பாங்க. I am one of the fastest walker. நான் ரொம்ப வேகமா நடக்கக்கூடிய ஒரு நபர். So பார்க்ல பார்த்து சொல்வாங்க, சார் நீங்க இவ்ளோ ஃபாஸ்டா வாக் பண்றீங்க சார். So they look at me and say, sir, you're walking so fast. அப்படியெல்லாம் ரொம்ப பெருமை எனக்கு. So I used to have a lot of pride in that. எல்லாரும் சொல்றாங்க இவ்ளோ ஃபாஸ்டா வாக் So பண்றேன். everybody says how fast I'm walking. எதிர்பாராத ஒரு அடி விழுந்தது. But suddenly something எனக்கு hit ரொம்ப me. பெருமை எல்லாரும் இப்படி சொல்றாங்களேன்னு I சொல்லி. was so proud that ஒரு everybody is வருஷம் இல்ல, 2 வருஷம் appreciating இல்ல. that. Not just for 1 or 2 years. 20 வருஷம் அந்த மாதிரி வாக்கிங். So for 20 years continuously I did such Walking fast became an walking. obsession. It became an obsession for me. பாருங்க கடைசில என்ன நடந்தது? Finally what happened? எனக்கு இடுப்பு வலி வந்தது. So I got my hip back MRI pain. எடுத்தாங்க. They took an MRI scan. சர்ஜரி பண்ணனும் ரெண்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. 2 doctors said that I have to get இப்ப operated. பாத்தீங்கன்னு சொன்னா But now when you see, அதே பார்க்ல நான் நடக்க முடியல. I'm not able to walk in that same park. 15 நிமிஷம் காலையில நடக்கிறேன். I'm walking just for 15 minutes in 15 the நிமிஷம் morning. மாலை நடக்கிறேன். And in the evening I walk for 15 எந்த minutes. பார்க்ல ஃபாஸ்டா வாக் பண்ணனோ The park where I walked so அதே fast, பார்க்ல ஸ்லோவா வாக் in the பண்றேன். same park I'm walking very slow. 70 வயசு 80 வயசு என்ன பெரியவங்க எல்லாம் என்ன ஓவர்டேக் பண்ணின்னு சூப்பரா போறாங்க. All those old people 70s 80s they are walking very fast எப்படி and இருக்கும் going எவ்வளவு before வலி me. இருக்கும் வேதனை இருக்கும் Just யோசிச்சு பாருங்க. imagine how much pain that I would be having. இதெல்லாம் கற்பனை செஞ்சு பார்க்கல நான். I never imagined these things. மனுஷனுக்கு சோதனை எப்படியும் வரலாம். So the challenges may come ஆனால் anyway. ஒன்று மாத்திரம் But there is நிச்சயம். only one thing that is sure. No setback is permanent. எந்த ஒரு பின்னடைவும் அது எப்பொழுதுமே I நிரந்தரமாக said தங்கி no விடாது. setback is permanent. எந்த பின்னடைவும் நிரந்தரமாக
சாத்தியமாகாது. God, your El Shaddai. தேவனே உங்களுடைய எல் ஷடாயாக When you fall இருக்கிறார். prostrate before him, அவருக்கு முன்பாக நீங்கள் முகங்குப்புறமாக he says, விழும்பொழுது அவர் I சொல்கிறார், am all powerful. நான் எல்லாம் சர்வ வல்லமையுள்ள I will தேவன். pour out my blessings. நான் என்னுடைய ஆசீர்வாதங்களை ஊற்றுவேன். Pour out. ஊற்றுவேன். Shada. ஊற்றுவேன். Pour out. கொடுப்பேன். Give you richly. உங்களுக்கு மிகவும் செழிப்பானதை I கொடுப்பேன். will give you richly. மிகவும் தாராளமாக I கொடுப்பேன். will give you abundantly. ஏராளமாக தாராளமாக I will கொடுப்பேன். give you continually. நான் தொடர்ந்து அந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பேன். சத்தமா சொல்லுங்க, தொடர்ந்துன்னு சொல்லுங்களே. Say that continuously. சத்தம் போதாது, தொடர்ந்துன்னு சொல்லுங்களே. Continuously. தொடர்ந்து நான் கொடுப்பேன் சொல்றாரு. I will give you continuously. தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் He சொல்றாரு. says that I will bless you அவர் continually. வாக்கு மாறாத தேவனாய் He இருக்கிறார். is true to his word. Hallelujah. Hebrew word for shad means, இந்த ஷட் என்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியிலே Hebrew word for shad means எபிரேய வார்த்தை இதற்கு என்னவென்றால் chest or breast. அது மார்பு என்று சொல்லப்படுகிறது. Chest or breast. மார்பு என்று It சொல்லப்படுகிறது. talks about man's chest. அது ஒரு மனிதனுடைய மார்பகத்தை குறித்து சொல்கிறது. Shad means it talks about woman's breast. அது ஒரு ஸ்திரீயின் மார்பகத்தை குறித்தும் So பேசுகிறது. chest or breast. இந்த மார்பு என்று சொல்லும் பொழுது It is a strength of man's chest. அது ஒரு ஆண்மகனின் அது ஒரு பலத்தை குறிக்கிறது. Amen. Strength of man's chest. ஒரு ஆண்மகனின் அந்த பலத்தை குறிக்கிறது. You can lean on. அதிலே நீங்கள் சாய்ந்து கொள்ளலாம். Lean on. நீங்கள் சாய்ந்து கொள்ளலாம். Amen. God is your father. தேவன் உங்களுடைய தகப்பனாக He இருக்கிறார். is El Shaddai. அவர் எல் ஷடாய் ஆகிய தேவனாக Shada இருக்கிறார். means ஷடா என்று சொல்லும் man's பொழுது chest. அது ஒரு மனிதனுடைய மார்புமாக You இருக்கிறது. can lean on God's chest. நீங்கள் தேவனுடைய மார்பு மேல் சாய்ந்து கொள்ளலாம். கரங்களை நல்லா தட்டுங்களே. Hallelujah. எனக்கு யாருடைய மார்பும் கிடையாது பாஸ்டர். You may say I do not have anyone to lay my head on. யாருடைய செஸ்டும் கிடையாது I do not பாஸ்டர். have anyone's chest. நான் ஒரு அநாதன் சொல்றீங்களா? If you're saying that you are an orphan, யார் மார்பிலாவது சாய்ந்து நான் அழுது எல்லாத்தையும் கொட்டலான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன், எனக்கு ஒருத்தரும் இல்லைன்னு சொல்றீங்களா? you may say that I'm expecting someone whose chest I can lay my head and I can cry, but I don't find anyone. பிரச்சனையை கேட்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லங்கறீங்களா? Do you say there's no one to listen to your problem? இது ஒரு நற்செய்தி உங்களுக்கு. This is a good news to you. Shada means. ஷடா என்றால். Shada means. ஷடா என்றால். Chest. அது மார்பை குறிக்கிறது. நீங்க அவருடைய மார்பில் எப்பொழுதுமே சாய்ந்து You கொண்டு can lay your head on God's chest always. இளைப்பாறலாம். And you can rest. You will get comfort. அந்த இடத்திலே உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். In the breast. அந்த மார்பிலே சாயும் பொழுது It talks about nourishment. அது அந்த ஊட்டச்சத்து போஷிப்பை காண்பிக்கிறது. Hallelujah. When a mother feeds a child, ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கும் the பொழுது child receives nourishment. அந்த ஊட்டச்சத்தை அந்த குழந்தையானது தாயினிடத்திலிருந்து So பெறுகிறது. God is like a mother. ஆகவே தேவன் உங்களுடைய தாயை போல When இருக்கிறார். you fall prostrate, அவருக்கு முன்பாக நீங்கள் முகம் குப்புற விழும் நீங்க பொழுது, முகம் குப்புற விழும் பொழுது when you fall prostrate ஒரு before him, தாயை போல just like the mother, அவர் உங்களை and போஷிப்பார். he will give the nourishment to கரங்களை you. தட்ட மாட்டீங்களா? Hallelujah. Amen. The Shaddai comes from root Shaddad. ஷதாத் என்கிற அந்த மூல வார்த்தையிலிருந்து ஷடாய் வருகிறது. Means to display power. அப்படி என்றால் வல்லமையை காண்பிப்பது. Amen. God said, தேவன் சொல்கிறார், since Abraham, ஆபிரகாமே, you fell face down, நீ முகம் குப்புற here விழுந்ததினால் I am. நான் உனக்கு காட்சி I will அளிக்கிறேன். display my power. நான் என்னுடைய வல்லமையை உனக்கு விளங்கச் செய்வேன். Another Greek word for El Shaddai. இந்த எல் ஷடாய்க்கு இன்னொரு கிரேக்க வார்த்தை என்னவென்றால், Another word for El Shaddai. எல் ஷடாய்க்கு இன்னொரு வார்த்தை என்னவென்றால் Pantocrator. பான்டோகிரேட்டர் என்று சொல்லப்படுகிறது. Let me spell. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். Pantokrator. PANTOKRATOR. One who has his hand on everything. எல்லாவற்றிலும் அவருடைய கரம் இருக்கிறது என்று அதற்கு அர்த்தம். நீங்கள் முகம் குப்புற விழும் பொழுது When you fall prostrate before him, கர்த்தருடைய கரம் அதிலே இருக்கும். the Lord's hand will be upon that. என்ன பிரச்சனையோ, Whatever may be your problem, என்ன தேவையோ, whatever may be your என்ன need, குறையோ, whatever may be your lack, என்ன வேதனையோ, whatever may be your trouble, எந்த அங்கலாய்ப்போ, whatever may be your longing, கர்த்தருடைய கரம் the hand of God அதிலே இருக்கும். will be there. கர்த்தருடைய கரம் The hand of God, உயர்ந்திருக்கும். it will be always above. கர்த்தருடைய கரம் The hand of அது God, பராக்கிரமம் செய்யும். it will give you all the valor and the strength that you கரங்களை need. நல்ல தட்டி
ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. Let's lift both our hands. ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. Lift our hands. Hallelujah. Do you want to fall prostrate நீங்கள் முகம் குப்புற விழ தயாராக இருக்கிறீர்களா? before man's mercy? மனிதனுடைய இரக்கத்திற்கு Or வேண்டியா? fall prostrate before God of இல்லை mercy? என்றால் தேவனுடைய இரக்கத்தை Lift வேண்டி your அவருடைய hands, lift your பாதத்தில் hands. விழுகிறீர்களா? Make a choice right now. இந்த இடத்திலே நீங்கள் அந்த சாய்ஸை எடுங்கள். When you are willing to fall at the feet of Jesus, இயேசுனுடைய பாதத்திலே நீங்கள் முகம் குப்புற விழுவீர்கள் He என்றால் is El Shaddai. அவர் எல் ஷடை ஆகிய He தேவனாக will இருக்கிறார். reveal, He will pour out. அவர் தன்னையே ஊற்றுவார். அற்புதம் என் வாழ்வில் செய்தீரே, என்னென்ன அற்புதம் என் வாழ்க்கையில் எல் ஷடாய், என் வாழ்வின் பலனே. கரங்களை உயர்த்துங்களே, கைதான் தூக்கிடுங்களே, சரண்டர் ஆயிருங்க. சரண்டர் சரண்டர் சரண்டர். எல் ஷடாய், எல் ஷடாய், எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். Sing it again. El Shaddai, எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். Amen. Hallelujah. Hallelujah. The option that Hezekiah tried, எசேக்கியா ராஜா தேர்ந்தெடுத்த காரியம், trying to appease the enemy with gold and silver. சத்ருவை இப்படியாக பொன்னும் வெள்ளியும் கொடுத்து சமாதானப்படுத்துகிறதா? So choice is yours. ஆகவே அந்த சாய்ஸ் உங்களிடத்தில் தான் இருக்கிறது. Don't make the mistake what Hezekiah made. எசேக்கியா ராஜா செய்த அந்த தவறை நாம் ஒருபொழுதும் He செய்யக்கூடாது. tried to appease the enemy with gold and silver. பொன்னையும் வெள்ளியும் கொடுத்து எதிரியை அவன் சரி செய்ய பார்த்தான். He failed to honor God தேவனுக்கு உண்டான கணத்தை அவன் with கொடுக்கவில்லை. all his resources. தன்னுடைய வளங்களை வைத்து தேவனுக்கு அவன் கணத்தை So what செலுத்தவில்லை. is your choice? ஆகவே உங்களுடைய தேர்வு எதுவாக நீங்க இருக்கிறது? என்ன தீர்மானம் பண்ண What போறீங்க? are you going to decide? என்ன எனிமிக்கு கோல்டு சில்வர் எல்லாத்தையும் தூக்கி கொடுக்க விருப்பமா இருக்கிறீங்களா? Are you ready to give your gold and silver to the enemy? இங்க பாருங்க, Just listen here. எசேக்கியா எல்லாத்தையும் கொடுத்தான். King Hezekiah gave everything. அவனுக்கு வேண்டியதெல்லாம் பவர் தான். What he required was only power. அவனுக்கு வேண்டியதெல்லாம் த்ரோன் தான். And he wanted only the throne. எருசலேமை விட்டு கொடுக்க அவனுக்கு இஷ்டம் கிடையாது. He was never ready to give எதையும் Jerusalem. கொடுக்க ஆயத்தமா இருந்தான். And for that he was ready to give anything and everything. You know, can you imagine? சற்று யோசித்து பாருங்கள். He went to the extent. அவன் எதுவரை அவன் சென்றான் என்று He went பார்த்தால் beyond his boundaries. எல்லாவற்றையும் தாண்டி அவன் He செய்கிறான். was so daring. அவன் பயமில்லாமல் சில காரியத்தை பக்கத்துல பார்த்து செய்கிறான். சொல்லுங்க, பயம் இல்லாம செஞ்சான்னு சொல்லுங்களேன். Say daringly he did many பயம் things. இல்லாம என்ன பண்ணாங்க? What did he do without any fear? Assyrian king was so demanding. அந்த அசீரியன் ராஜா கொடு என்று கேட்டுக்கொண்டே You இருந்தான். read 2 Kings chapter number 18. இரண்டு ராஜாக்கள் 18வது அதிகாரத்தை நாம் படிக்கும் Verse பொழுது number 15. 15வது வசனம் சொல்கிறது. Hezekiah says, The King Hezekiah says, I will agree to whatever you demand from me. என்னிடத்தில் நீர் என்ன கேட்கிறீரோ அதை நான் கொடுப்பேன் என்று சொல்கிறான். Whatever you demand. நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும். நல்லா கவனிங்க. So listen carefully. பிசாசு திருட வரான் பாருங்க. So when the devil comes to steal, உங்க கிட்ட இருந்து திருட வரான் பாருங்க. when the devil comes to steal something from you, God gives you your fruits. அந்த கனிகளை தேவன் உங்களுடைய கரத்திலே கொடுக்கும் God பொழுது honors your efforts. நீங்கள் செய்த பிரயாசங்களை தேவன் கனம் செய்கிறார். Blesses you உங்களை ஆசீர்வதிக்கிறார். with fruits. அந்த கனிகளை கொடுத்து You are ஆசீர்வதிக்கிறார். holding that. அந்த கனிகளை கரத்திலே நீங்கள் But the வைத்திருக்கிறீர்கள். devil is after you. ஆனால் பிசாசானவன் உங்களுக்கு பின்பாக வருகிறான். Use that money on rummy. அந்த மணியை கொண்டு போய் ரம்மியில போடு. Go to the liquor shop. இல்லை என்றால் குடிபோதைக்கு குடிக்க கடைக்கு போ. It is God who has given that money. அந்த பணத்தை உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறது தேவன் But தானே. the enemy wants all your money, wants all your blessings. ஆனால் எதிரியானவன் உங்களுடைய
எல்லா ஆசீர்வாதங்களையும் சீர்குலைத்து You are போடுகிறான். so selfish. நீங்கள் மிகவும் தன்னலம் You don't நிறைந்தவர்களாக, care about your children. உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு அக்கறை You கிடையாது. don't care about your spouse. உங்களுடைய கணவன் மனைவியை குறித்து You அக்கறை don't care கிடையாது. about your parents. உங்கள் பெற்றோரை குறித்தும் உங்களுக்கு அக்கறை Like கிடையாது. Hezekiah, இந்த எசேக்கியா ராஜாவை all you போல want is power. உங்களுக்கு வேண்டியது எல்லாம் அந்த பவர், All அந்த you want வல்லமை, is your satisfaction. உங்களுடைய திருப்தி மாத்திரமே உங்களுக்கு You are முக்கியம். willing to, appease the enemy with anything. ஆகவே அந்த எதிரிக்காக அவனை சரிக்கட்ட எதை வேண்டுமானாலும் செய்வீர்கள். You know what happened? என்ன நடந்தது என்று He தெரியுமா? was willing to trade God's property. தேவனுடைய அந்த சொத்துக்கு பதிலாக சில காரியங்களை செய்கிறார். Child of God, தேவ பிள்ளையே, never dare to trade God's property. தேவனுடைய அந்த சொத்தை வியாபாரம் செய்யாதீர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய சொத்தை வியாபாரம் பண்ணாதீங்கன்னு So never சொல்லுங்க. trade God's property. Hallelujah, never dare to trade. தேவனுடைய சொத்தை நாம் வியாபாரமாக பார்க்க He was கூடாது. willing to give gold. அவன் அந்த பொன்னை கொடுக்க He தயாராக was willing இருந்தான். to give silver. வெள்ளியையும் கொடுக்க தயாராக He இருந்தான். gave. அதையும் அவன் The கொடுக்கிறான். same Hezekiah. அதே எசேக்கியா ராஜா, இதே Hezekiah பாருங்க, this king Hezekiah, அவன் தான் ஆலயத்தை கட்டினான். he is the one who built the temple, என்ன எல்லா பில்லரும் கோல்ட்ல பண்ணான். and he made all the pillars in the temple out of gold, எல்லா பில்லரும் சில்வர்ல பண்ணான். and he made those pillars out of silver, எல்லாம் பிரான்ஸ்ல பண்ணான். and he made it out of bronze too. எங்க அப்பா வீடு அவ்வளவு அழகா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டான். So he desired that the house of God should be so beautiful. ஆலயத்து மீது அந்த அளவுக்கு வைராகியம். So he was so like the temple so much சர்ச்சுக்கு எவ்வளவு zealous. கொடுக்கணும்னு அள்ளி கொடுத்தான். So whatever he had to give to the church, he gave it ஆலயம் liberally, சூப்பரா பண்ணிட்டான். and he made the temple look so beautiful. சாலமோன் எப்படி பண்ணானோ அப்படி பண்ணான் Just like சர்ச்சுக்கு. King Solomon, he did the same thing to the Now temple the of God. same Hezekiah, But you see now the same king, இதே Hezekiah the same king, தன்னுடைய சேருக்காக but to hold on to his chair, அதே ஆலயத்துக்கு போறான். he goes to the same temple. Same temple. அதே ஆலயத்திற்கு He சென்று takes the gold. அந்த பொன்னை He எடுக்கிறான், takes the silver. அந்த வெள்ளியையும் எடுக்கிறான். You know how much he gave? எவ்வளவு கொடுத்தான் என்று உங்களுக்கு தெரியும்? 11 tons of silver. 11 டன் வெள்ளியை அந்த இடத்திலே கொடுப்பதை How நாம் much? பார்க்கிறோம். எவ்வளவு? 11 tons of silver. 11 டன் வெள்ளியை அவன் 1 கொடுக்கிறான். ton gold. ஒரு டன் கோல்டை கொடுக்கிறான். In Hezekiah's time, எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே silver was more valuable. பொன்னை காட்டிலும் வெள்ளி மிகவும் விலை உயர்ந்ததாக So he was இருந்தது. willing to give 11 tons of silver. சோ அந்த இடத்திலே அவன் 11 டன் வெள்ளியை கொடுப்பதை நாம் What a பார்க்கிறோம். pathetic situation. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. What a change of heart. அவனுடைய இருதயம் எவ்வளவாக மாறி இருந்தது. Child of God, தேவ பிள்ளையே, never ever dare to touch God's property. தேவனுடைய சொத்தை ஒருபொழுதும் நாம் கை வைக்க கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் தொட மாட்டேன்னு சொல்லுங்க. I will never touch the blessings which the Amen. Lord has given. இங்க எவ்வளவுதான் பிசாசை ஃபீட் பண்ணாலும், How much ever you may feed the devil, he gave 11 tons of silver, 11 டன் வெள்ளியை இந்த இடத்தில் கொடுக்கிறான், 1 ton gold. ஒரு டன் பொன்னை கொடுக்கிறான். But the Assyrian king, ஆனால் அந்த அசீரிய ராஜாவோ he was not willing to give up on Jerusalem. அந்த எருசலேம் பட்டணத்தை கைப்பற்றவே அவனுடைய கண்கள் இருந்தது. இவ்வளவு கொடுத்துட்டனே, He gave everything that he had, ஆனாலும் இறங்க மாட்டானே. but he is not showing mercy. ஒருபோதும் மனுஷன் இறங்க மாட்டாங்க. Man will never show his ஒருபோதும் mercy. எதிரி இறங்க மாட்டாங்க. No, the enemy will never show his mercy. உனக்காக இரக்கம் காட்டுகிற ஒரே ஒருவர், There is only one who shows you mercy, நீ ஆராதிக்கிற இயேசு the மாத்திரமே. Jesus whom you worship. கரங்களை நல்லா தட்டுங்களே. Hallelujah. I have few minutes. எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு இன்னும். So what are you willing to trade? ஆகவே எதை நீங்கள் கொடுக்க விரும்புகிறீர்கள்? Are you trying to appease the enemy with gold and silver? இந்த பொன்னையும் வெள்ளியும் கொடுத்து எதிரிக்கு நீங்கள் சமாதானப்படுத்த Or do விரும்புகிறீர்களா? you want to honor God with all your இல்லை resources? என்றால் உங்களுடைய வளங்களை கொடுத்து அவருக்கு நீங்கள் மதிக்க விரும்புகிறீர்கள், கனத்தை கொடுக்க என்ன பண்ண விரும்புகிறீர்களா? போறீங்க? What are you going to do? Hezekiah King Hezekiah, இந்த தப்பு பண்ணிட்டான். he did that mistake. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன்னு Say சொல்லுங்க. that I will never commit that பக்கத்துல mistake. பார்த்து சொல்லுங்க, நான் அந்த தப்பு பண்ண Say மாட்டேன்னு that சொல்லுங்க. I will not commit that mistake. 3 things மூன்று காரியங்கள் I will share and close. அதை சொல்லி நான் முடிக்கிறேன். What you and I should do நீங்களும் நானும் என்ன செய்ய when வேண்டும்? we are faced with the same situation. இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது First thing is முதலாவது honoring God with all your possessions. உங்களுக்கு இருக்கிற எல்லா ஆஸ்தியையும் வைத்து தேவனுக்கு கனத்தை Never கொடுப்பது. be so dare to take God's possessions. தேவனுடைய காரியத்தை ஒரு பொழுதும் நாம் லேசாக நம்முடைய கையில எடுத்துக் கொள்ளக்கூடாது.
அப்படிப்பட்ட ஒரு தைரியமான காரியத்தை நாம் செய்யக்கூடாது. Proverbs chapter number 3, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் சொல்கிறது, verse number 9. 9வது வசனம் சொல்கிறது, Glorify God with all your wealth. உங்கள் பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் Honor பண்ணு. him with your first fruits. உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும், With every increase that comes to you. உன்னிடத்தில் வருகிற உன் களஞ்சியத்தில் வருகிற எல்லாவற்றினாலும், Then every dimension of your life will overflow with blessings from an uncontainable source of inner joy. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். இங்க தான் இருக்கிறீங்களா? Are you all here? ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? What is God saying here? இப்படி கை வச்சு இப்படி கை வைங்க, Put your இப்படி hand. கை வைங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் The blessings which the Lord gave me, அவரை கனப்படுத்ததா, it is to honor him. அவரை கனப்படுத்ததா. It is to honor him. ஃபர்ஸ்ட் அவரை கனப்படுத்துவேன். First I will honor him. நான் ஒரு சாட்சி சொல்றேங்க. I want to give a testimony here. 88 வயசு அம்மா, எங்க அம்மா பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. 88-year-old, my mother is sitting at the back. நாங்கெல்லாம் குட்டிஸா இருக்கும் பொழுது When we were all little children, 8 siblings, 8 பேர் நாங்க. one breadwinner. ஒரே எங்க அப்பா மட்டும் தான் வேலைக்கு போயிட்டு My இருந்தாரு. father was working for telephones. டெலிபோன்ஸ் இண்டஸ்ட்ரியில எங்க அப்பா வேலை பார்த்துட்டு Of இருந்தாரு. course it's a government job, அது ஒரு கவர்மெண்ட் வேலையாக இருந்தது, central government job. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபாக But 8 இருந்தது. children. ஆனால் 8 பிள்ளைகள். First எங்க அப்பா salary cover வாங்கின உடனே The day my father gets his salary he cover, will give to my mother. அது எங்க அம்மா இடத்துல கொண்டு வந்து கொடுப்பாங்க. She will never take a single pie. அதுல இருந்து ஒரு பைசா கூட முதல்ல எடுக்க மாட்டாங்க. Take that cover. அந்த கவரை கொண்டு போய் ஜீசஸ் போட்டோ இருக்கும், அங்க ஒரு ஜீசஸ் படம் இருக்கும், அந்த போட்டோ கிட்ட வைப்பாங்க. அந்த படத்திற்கு முன்பாக அந்த கவரை வைத்து ஆண்டவரை கனப்படுத்தணும். ஆண்டவரை to glorify and precious lesson. அந்த ஒரு லெசனை நான் அவங்க கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். அவருக்கு தேங்க்ஸ் சொன்ன பிறகு, only after thanking him, அவரை ஹானர் பண்ண பிறகு, only after giving the honor to him, அடுத்து தான் அந்த கவரையே பிரிப்பாங்க. only then she opens up the cover. அந்த ஆசீர்வாதம் இன்னும் என் மேல அவங்க பேர பிள்ளைகள் கிரேட் கிராண்ட் சில்ட்ரனும் எங்க அம்மா பார்த்துட்டாங்க. So that blessing is where upon us, about our grandchildren, and my mother saw the great grandchildren also. Amen. Amen. நான் சொல்ற தம்பி தங்கச்சி, brother and sister, Linus, I am going to take 5 more minutes, okay? Because I want to share my heart. என்னுடைய இருதயத்தை நாள்ல உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Anybody here தம்பி தங்கச்சி listen. கவனமாக கேளுங்கள். If you get your salary, உங்களுடைய அந்த salary கையில வாங்கும் பொழுது, if you get your profit, அதில் உங்களுடைய லாபம் உங்களுடைய கையில வரும் பொழுது, the first thing you should do is நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், say thanks to God. தேவனுக்கு நன்றி Say, சொல்லுங்கள். Lord, I want to honor you தேவனே, இதை வைத்து நான் உம்மை கனப்படுத்த விரும்புகிறேன். with these fruits. இந்த கனிகளை வைத்து உமக்குண்டான அந்த கனத்தை கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கு thanks சொல்லுங்க. So say thanks to God. அடுத்து Next, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு, after you give what is due to God, you give your tithes or offerings, whatever you are giving. உங்களுடைய காணிக்கை தசம பாகத்தை தேவனுக்கு The கொடுத்து rest விட்டு, is in your hand. மீதமானது உங்களுடைய கரத்திலே இருக்கிறது. How are you going to honor God? அதை வைத்து நீங்கள் எப்படி தேவனுக்கு கனம் கொடுக்க Turn to போகிறீர்கள்? somebody, spending wisely. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஞானமாக அதை செலவழிப்பது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஞானமா. Spending it so wisely. காசு வந்தா கண்ணா பின்னான்னு செலவு பண்ண கூடாது. So when you get money in your hand, you shouldn't be a spendthrift. அப்படியே கண்ணா பின்னான்னு இங்கிலீஷ்லயே சொல்லுங்க. Don't spend your money கண்ணா பின்னா. என்ன மாசத்துக்கு 2 என்ன ஜோடி ஷூ, 2 ஜோடி செருப்பு. Every month you spend your money buying shoes. அப்பாக்கு சம்பளம் வந்து அப்பாக்கு கூட கண்ணுல காட்டுறது இல்லங்க. When you get your money, you don't even show the cover to the eyes of your father. அம்மாக்கு கண்ணுல அந்த காசை காட்டுறது And இல்ல. don't show the money to your mom's என்னடா eyes. கல்லு நெஞ்ச உங்களுக்கு? What a stone heart you எல்லாம் have. மனுஷங்களா? Are you all human beings too? அம்மா கண்ணுல உன் சம்பளத்தை காட்டலையா? Why are you not showing your money to அப்பா your mother? கண்ணுல உங்க சம்பளத்தை Not காட்டலையா? showing your salary to your உங்க father's அம்மாக்கு eyes. ஒரு சாரி எடுத்து கொடுத்திருக்கியா? Have you even got one sari for your உங்க mother? அப்பாக்கு ஒரு சூட் வேண்டாம், ஒரு பேண்ட் வாங்கி Have கொடுத்திருக்கியா? you ever even got a pant for your எப்படி father? எல்லாம் கவனிச்சாங்க? How much they took care of எப்படி you? எல்லாம் உன்னை வளர்த்தாங்க? How much they spend themselves to எனக்கு bring இதை you up? சொல்லும் பொழுது அழுகையா வருது. When I say all these things, tears fill up my ears. இப்படி செய்யறது தான் ஆண்டவரை கனப்படுத்துறதுங்க. Is this the way you honor God? ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு After spending
money like this, like a Pauper spendthrift, after becoming a pauper, கடைசியில குடி அது இது சீட், அந்த காலத்துல ரேஸ் எல்லாம், குதிரை ரேஸ் எல்லாம் இருந்துச்சு. finally they go behind all these kinds of different addictions. இப்படி எல்லாம் செலவு பண்ணிட்டு After spending money this way, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பணம் வந்தா பந்தா பண்ணாதன்னு சொல்லுங்க. so don't show banda when you get money. பணம் வந்தா பந்தா பண்ணாம கர்த்தரை கனம் பண்ணு. So with your money honor God without showing any banda. Amen. Hallelujah. Amen.